நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி விவரங்கள் வெளியாக இருக்கிறது. எப்படி பார்க்கறீங்க? இதுல நீங்க கவனித்து பார்க்கக்கூடிய அம்சமா எது இருக்கு? அதாவது கூட்டணிகளுக்கு தொகுதிகளை பங்கிடுறதுல ஓரளவுக்கு அந்த கூட்டணி கட்சிகளுடைய தேவைகள் அல்லது வேண்டுகோள்களை திமுக நிறைவேற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம உதாரணமா தேமுதிக எல்லாம் விருகம்பாக்கம் தொகுதியெல்லாம் கேட்டாங்க. அதுக்கு பதிலாக விருதாச்சலம், விருதுநகர் தொகுதிகள், குடியாத்தம், அவங்க பிரேமலதா அவங்க சொந்த ஊர் குடியாத்தம் போன்ற தொகுதிகள்லாம் கொடுத்துக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி சிபிஎம்முக்கும் கிட்டத்தட்ட சென்னையில் ஓட்டின மாதிரி திருவொற்றியூர் தொகுதி, பத்மநாபபுரம் போன்ற தொகுதிகள்லாம் கொடுத்துக்கிறதே நம்ம பார்க்கணும். நம்ம அதனால கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு அகாமடேட் பண்ற அளவுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா பொது தொகுதிகள் பண்ருட்டி, நாகப்பட்டினம் 2 தொகுதியை கொடுத்துருக்காங்க. பண்ருட்டி, திருப்பூரும் 2 தொகுதியை கொடுத்துருக்கதையும் நம்ம பாக்குறோம். நம்ம ஸோ அதனால தொகுதிகள் ஒதுக்குறதுல நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்றதுல அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை இருந்துக்கே தவிர மற்றபடி தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்றதுலையும் கொஞ்சம் இருந்தா கூட கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதே சமயம் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் அது எதிர்பார்த்த லைன்ஸ்ல தான் இருக்கு. அதாவது அவங்க சொல்ற மாதிரி 60 பேர் புதுமுகங்கள் அப்படின்னு சொன்னா கூட, அவங்க 60 பேர் புதுமுகங்கள் சொன்னா கூட, அதுல 18 பேர் பெண்கள் அப்படின்னு சொன்னா கூட, அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 13-14 டாக்டர்களே அந்த லிஸ்ட் இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ஆனா அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த மந்திரிகளா இருக்கிற எல்லாரையுமே ரிட்டைன் பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் காந்தியோடைய பையனை அகாமடேட் பண்ணியிருக்காங்க. காந்தி இல்லை இப்போ. அதே மாதிரி கயல்விழி செல்வராஜ் அவங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனோ தங்கராஜ் இது தவிர மற்ற எல்லா அமைச்சர்களையும் அகாமடேட் பண்ணியிருக்காங்கன்றதான் பாக்குறோம். நம்ம அதே மாதிரி சென்னையில பாத்தீங்கன்னா ராயபுரத்துல ஜெயக்குமாருக்கு எதிராக ஐடி மூர்த்தி எம்எல்ஏ வந்தால் இப்ப ஐடி மூர்த்தி எடுத்துட்டு அங்க டாக்டர் சுபேர் கான் ஒருத்தர் போட்டிருக்காங்க. எழும்பூர்ல பரந்தாமன் இருந்தார். பரந்தாமனுக்கு பதிலாக தமிழ் பிரசனா போட்டிருக்காங்க. பெரம்பூர் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு தொகுதி, விஜய் போட்டி போடுற தொகுதி. அங்க அதே பழைய ஆர்டி சேகரி அங்க நிக்க வச்சுக்கிறத பாக்குறோம். ஸோ அதனால பெரிய அளவுக்கு தாம்பரத்துல ஆலந்தூர்ல எந்த சேஞ்சும் இல்லை. தாம்பரத்துல ஒரு டாக்டர் கிருத்திகா தேவின்னு ஒரு அம்மாவை போட்டிருக்காங்க. மொத்தத்தில் ஹோல் லிஸ்ட்டை பார்க்கும்போது செந்தில் பாலாஜியோட கரூர்லேருந்து கோயம்புத்தூர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறது, கோயம்புத்தூருக்கு போட்டுக்கிறது, கோயம்புத்தூர் சவுத்தில் போட்டுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா கோயம்புத்தூர்ல போன வாட்டி 10 தொகுதிகள் திமுக அணி வெற்றி பெறலைன்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த தடவை கண்டிப்பாக அங்கே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணுன்றதுனால கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியை அங்கே போட்டுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 164 பேர் திமுகவினர் மட்டுமே 164, 178 உதயசூரியன் சின்னம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. இந்த அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்த ஒரு வைத்தியலிங்கம், அப்புறம் ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் இவங்களெல்லாம் அகாமடேட் பண்றதுக்குள்ளே நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கும் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பழசும் பழையவர்களும் புதியவர்களும் கலந்த ஒரு லிஸ்ட். ஆனால் இன்னொன்று காட்பாடியில் மறுபடியும் துரைமுருகனை போட்டிருக்காங்க. துரைமுருகன் ஒரு சீனியர் லீடர் இருந்தாலும் சமீப காலமா அவருக்கு உடல்நிலை சரியில்லை. கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் அவர் இருக்காரு. மறுபடியும் அவர் அகாமடேட் பண்ணிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம போன வாட்டி அவர் ரொம்ப குறைந்த வித்தியாசத்தில் தான் அங்கே வின் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த வாட்டி அவருக்கு எப்படி அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது புதுமையும் பழமையும் கலந்த ஒரு லிஸ்டா இருக்கு. எந்த விதமான ஒரு சான்ஸும் எடுக்க வேண்டாம்னு நினைச்சு போடப்பட்ட ஒரு வேட்பாளர் பட்டியலா இருக்கிறத நான் பார்க்கிறேன். மிக்க நன்றி திரு பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.